இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 43வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 34 வரை. கிறிஸ்து நம்முடைய மத்தியஸ்தர். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். வசனம் 30. யோசேப்பின் எண்ணமெல்லாம் தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதாகவே இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். தன் தந்தையையும் தன் உடன் பிறந்த சகோதரனையும் காண வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பம். யோசேப்பு அவர்களை விருந்துக்கு அழைத்தான். ஆனால் சகோதரர்களுடைய எண்ணங்களோ, யோசேப்பு தங்களை சிறையில் தள்ளி அடிமையாக்கி விடுவானோ, தங்கள் கழுதைகளை பறித்து விடுவானோ என்று குற்றமுள்ள மனது குறுகுறுக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப பயமும் பதற்றமாகவே இருந்தன. ஆனால் யோசேப்பின் வேலைக்காரர்களோ அவர்களுடைய கழுதைக்கும் தீவனம் போட்டு பராமரித்தார்கள். பல சமயங்களில் நம்முடைய எண்ணங்களும் இவர்களைப் போலவே உள்ளது. நம்முடைய எண்ணங்கள் வேறு, தேவனுடைய எண்ணங்கள் வேறு. வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் அளவு வித்தியாசம் உள்ளது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பின் கண்கள் அன்பாலும் இரக்கத்தாலும் நிறைந்து சகோதரர்களையே நோக்கி இருந்தன. அவர்களது மனமாறுதலை காண அவன் ஆவலோடு இருந்தான். அவர்களோ தங்களுடைய பழைய செயலுக்கான பரிகாரத்தை யோசேப்பின் வேலைக்காரர்களிடம் சொல்லி மன வருத்தம் அடைந்தார்களே தவிர யோசேப்பிடம் கூற தயாராய் இல்லை. நாமும் பல வேளைகளில் தேவனிடம் நேரடியாக சொல்வதற்கு பதில் வெகுமதிகள், காணிக்கைகள், மனிதரிடம் பாவ அறிக்கை செய்தல் மூலமாக பரிகாரம் செய்ய முற்படுகிறோம். ஆயினும் இங்கே சகோதரர்களுடைய உள்ள கிடக்கை வெளிப்பட்டது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன் நாம் அறியாமல் செய்கிற காரியங்களையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என ரோமர் 8:26 வாசிக்கிறோம். யோசேப்பு விருந்து வைக்கும்போது அவர்கள் வயது பிரகாரம் வரிசையாக உட்கார வைத்தான். மட்டுமின்றி மற்றவர்களை காட்டிலும் பென்யமனுக்கு 5 மடங்கு அதிகமான உணவு வைத்தான். தன் தகப்பன் தன்னை அதிகமாக நேசித்து பல வண்ண அங்கி அணிவித்த போது மற்ற சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். இப்பொழுது பென்யமீனை குறித்து அவர்களது எண்ணம் என்னவாய் இருந்திருக்கும்? பொறாமையா அல்லது மகிழ்ச்சியா? நம்மை காட்டிலும் பிறர் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு அதிகாரம் கொண்டவனாக இருந்தான். அதே நேரத்தில் சகோதரர்களின் மேலுள்ள அன்பின் நிமித்தமாக அழுகிறவனாகவும் இருந்தான். இது கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையையும் மனித தன்மையையும் வெளிப்படுத்தவில்லையா? கிறிஸ்து லாசருவை உயிருடன் எழுப்பும் முன் கண்ணீர் விட்டார். இத்தகைய ஒரு மத்தியஸ்தரை நாம் பெற்றிருப்பது பெரும் பாக்கியமல்லவா? ஆகவே நாம் தைரியமாய் அவரண்டை சென்று, பிதாவே, பொறுமையின்றி பொறாமையின்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என ஜெபிப்போம். ஆமேன்.